தாவேக, திமுக, அதிமுக சொன்னீங்க. எங்க அண்ணனை சொல்லவே இல்ல. இல்ல இவர் ஒரு நகைச்சுவைக்காகத்தானே கட்சி நடத்துறாரு. இவர் போய் ஒரு சீரியஸான போட்டியாளராக நாம் எப்படி கருத முடியும்? இவர் பொழுதுபோக்கு, இவர் நமக்கெல்லாம் என்டர்டைன்மெண்ட்டுக்காக கட்சி நடத்துகிறார். அதனால இவர் ஒரு சீரியஸ் கண்டென்டரா நம்ம பார்க்க வேண்டியது. அதனால தான் கூகுளே அவனை ஜிகிலோ சங்கர்னு சொல்லுது. நாம சொல்லல, கூகுள்ல போய் ஜிகிலோன்னு போட்டா ஜிகிலோ சங்கர்னு வருது. அந்த அளவுக்கு கூகுள் உள்வாங்கி இருக்குது. கூகுளுக்கு தெரிஞ்சிருக்கு இவன் ஒரு ஜிகிலோன்னு. ஜிகிலோன்னு என்ன தெரியும்? தன் உடலை விற்று பிழைக்கக்கூடிய ஒரு ஆண்மகனுக்கு பேரு ஜிகிலோ. அதைத்தான் அவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் வார்த்தையை வித்து, வாயை வித்து, தன்னையும் வித்து பொழைத்து கொண்டு போதா இவன் பேர் ஜிகிலோ. பாராட்டி பேசலையும் பிரயோஜனம் இல்ல. திட்டி பேசினா சரி, திட்டி பேசினா மத்தவனா காசு கொடுப்பான். நாம் தமிழ் கட்சி மிரட்டி பணம் வாங்க முடியாது. ஆனா நாம் தமிழ் கட்சி திட்டுனா, நாம் தமிழர் கட்சி யாருக்கு ஆபத்தை விளைவிக்குதோ, நாம் தமிழர் கட்சியால யாருக்கு ஆபத்தோ அவங்க பணம் கொடுப்பாங்க. அப்போ விஜய் நாம் தமிழ் கட்சி திட்டும் போது விஜய் ஆதரவாளர்கள் அதை ரசிப்பாங்க. அதுக்காக வச்சுக்கிறது. விஜய் புகழும் போது விஜய் ஆதரவாளர் உள்ள வருவாங்க, திட்டும் போது திமுக கொண்டாடும். எல்லா பக்கமும் மேனேஜ் பண்ணி, எல்லா பக்கமும் வாய் வைக்கக்கூடிய, எல்லா பக்கமும் கை நீட்டக்கூடிய ஒரு நபரை எப்படி ஊடகவியலாளர் என்று அழைக்க முடியும்?